ரங்க ரங்க ரங்கநாதா இது சொந்தம். இதை பாருங்க மிஸ்டர் சிவா, நான் இதையும் சாப்பிட்றதுக்காகலாம் இங்கே வரல. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க, அதை கேட்டுட்டு நான் கிளம்புறேன். உங்களால் அவ்வளோ ஈஸியாக கிளம்பி போக முடியாதுங்க. அதான் இதில் பெரிய கொடுமை. ஆமாம் விசாக்கா, அந்த கொடுமையை நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த வேதனையை நான் உங்களுக்கும் கொடுக்க போறேன். அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றேன்? We are sailing in the same boatனு சொன்ன இல்லையா, அதுக்கு அர்த்தம் நீங்களும் நானும் ஒன்னா ஒரே இன்சிடென்ட்டால ஏமாத்தப்பட்டிருக்கோம். நம்ம 2 பேருக்கு கல்யாணங்கிற பேர்ல நடந்தத ஒரு நம்பிக்கை துரோகம். என்ன ஏன் பொண்டாட்டி ஏமாத்திட்டா, உங்களை உங்க புருஷன் ஏமாத்திட்டாரு. நாம நினைச்சது சரிதான். இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஆனா நமக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. என்ன விசாக்கா, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா எதுவும் புரியவே இல்லை. அப்படியா? அப்ப உங்களுக்கு புரியற மாதிரி சுருக்கமா நெத்தி அடியா ஒரே வரியில இந்த விஷயத்த சொல்லட்டுமா? என் வைஃபும் உங்க ஹஸ்பண்டும் லவ்வர்ஸ். ரெண்டு பேரும் இப்பவும் ஒருத்தர் ஒருத்தர் மனசுல நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் ஒய்ஃப் மனசுல கூட யாரும் இருந்திருக்க கூடாது. அவ எனக்குன்னே பிறந்திருக்கணும், எனக்குன்னே வளர்ந்துருக்கணும். என்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குன்னே வாழணும்னு நினைச்சேன், எதிர்பார்த்தேன், ஆசைப்பட்டேன். ஆனா இந்த பூஜா அப்பாவிய முகத்தை வச்சுக்கிட்டு என்னை ஒரே அடியா ஏமாத்தி என் கழுத்தை அறுத்துட்டான். என்ன மாதிரியே நீங்களும் உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்டை பத்தி 1000 கனவு, லட்சம் கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. நான் என் ஒய்ஃப் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு வச்சிருந்தனோ அதே எதிர்பார்ப்பு தானே உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் விஷயத்துல இருந்திருக்கும். உங்க ஹஸ்பண்டோட லவ் தெரிஞ்சதும் உங்களுக்கு பயங்கரமா அதிர்ச்சியா இருக்குல்ல? ஏங்க நான் கேக்குறேன், லவ்னா அது வெறும் மனசோடவா இருந்திருக்கும், அதை தாண்டி போயிருக்காது. அவங்க ஒன்னா சேர்ந்து பார்க்கு பீச்சுன்னு சுத்தி இருக்க மாட்டாங்களா? கையை பிடிச்சு இருக்க மாட்டாங்களா? நெருங்கி உக்காந்து இருக்க மாட்டாங்களா? ஒருத்தரோட மூச்சு காத்து இன்னொருத்தர் மேல பட்டிருக்காதா? இதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு டென்ஷனா இருக்கு. அவளை அந்த பூஜாவை பாக்குறப்போ ஏதோ எச்சில் சாப்பாட பாக்குற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி எவனோ சாப்பிட்ட சாப்பாடாச்சே அப்படிங்கிற நினைப்பு என் வண்டிக்குள்ள பூந்து குத்தி குடைஞ்சிட்டு இருக்கு. எனக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? லேடிஸ்க்கு இயல்பாவே பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. உங்களால இதெல்லாம் ஜீரணிக்க முடியுதா சொல்லுங்க? சத்தியமா சொல்றேன், என்னால இந்த விஷயத்தை ஜீரணிச்சுக்கவே முடியும். இவளோட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுதான் நான் தாலியை கட்டினேன். நான் தாலி கட்டி முடிச்ச அன்னைக்கே என் நிம்மதி போயிடுச்சு, என் சந்தோஷமும் போயிடுச்சு. நல்ல வேலை, அன்னைக்கு நைட்டுக்கு முன்னாடியே இந்த கன்றாவி கருமாந்திரம்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால பக்கா ஜென்டில்மேனாட்டம் பேசி அவகிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அதனால வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் எங்களுக்குள்ள ஏற்படல. அப்படி ஏற்பட்டிருந்தா என்னோட இத்தனை வருஷ கொள்கை வாழ்க்கை எல்லாமே தர்மட்டமா இருந்திருக்கும். இப்ப என் லைஃபோட எய்ம் என்ன தெரியுமா? என் பொண்டாட்டி நிம்மதியாவே இருக்கக்கூடாது. என்ன ஏமாத்தின அவ
ஏமாறணும். நம்பிக்கை துரோகம்னா என்னன்னு தெரிஞ்சு துடி துடிச்சு அவன் அழுகணும். இவளோட சேர்ந்து இவ காதல, அதாங்க உங்க புருஷன், அவனும் நிம்மதி கெட்டு அழியணும். இதெல்லாம் நல்ல விதமா நடக்கணும்னா இந்த பிளான்ல எனக்கு பார்ட்னரா நீங்க சேரணும். நீங்க ஒரு பக்கம் சந்தோஷோட நிம்மதியை கெடுங்க, நான் இன்னொரு பக்கம் அந்த பூஜாவோட நிம்மதியை கெடுக்கிறேன். என்ன சொல்றீங்க? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க கவலையப்படாதீங்க. சந்தோஷுக்கும் பூஜாவுக்கும் இனிமே வரிசையா கெட்டதுதான் நடக்கும். ஒண்ணு மேல ஒண்ணா பிரச்சனை மாறி மாறி வந்து அவங்க 2 பேருக்கும் வாழ்க்கையே நரகமாயிடும். இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா நானும் நீங்களும் தாங்கிறது நம்ம 2 பேரையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஆமா சாக்கா, யாருக்குமே தெரியாம இது பண்றதுல நான் ரொம்ப பெரிய கில்லாடி. இப்ப கூட பாருங்க, பூஜா காலை உடைச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாளே, அதுக்கு யார் காரணம்? நான் தான். நம்மளை ஏமாத்திட்டு இவ மட்டும் நிம்மதியா இருக்காளேன்னு அவளை பார்க்க பார்க்க எனக்கு கோவமா வருது. என்னடா பண்றதுன்னு யோசிச்சேன். பழைய தமிழ் சினிமாவில் இருந்து ஒரு ஐடியாவை சுட்டேன். ஆயில கீழே ஊத்தி வச்சுட்டு அவளை கூப்பிட்டேன். வேகமா வந்தவ ஆயில காலை வச்சு கீழே விழுந்துட்டா. விழுந்ததும் அப்படியே வழியில துடிச்சா பாருங்க ஒரு துடிப்பு. அதை பார்த்ததும் எனக்கு அவ்வளோ பரவசமா இருந்தது. மனசுல ரெக்க முளைச்சு வானத்துல பறக்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஐடியா கிளிக் ஆச்சு. ஒரு கல்லுல ஒரு மாங்காய் அடிக்கிறவன் சாதாரணமானவன். நான் ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஒரு மாங்காய் பூஜா, இன்னொரு மாங்காய் உங்க புருஷன் சந்தோஷ். அதனாலதான் சந்தோஷ் ஹவுஸ் சர்ஜனா இருந்த அதே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இவளை அட்மிட் பண்ண. இவளை பார்த்ததும் உங்க ஹஸ்பண்டோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. நான் இல்லைன்னா பார்த்ததுமே கதறி அழுது ஒன்னும் ஒப்பறி வச்சிருந்திருப்பாரு. நான் இருந்ததுனால ரொம்ப சமாளிச்சு அழுகையை அடக்கிக்கிட்டாரு. ரங்க 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 நாதா, ரங்க 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 நாதா. அதுக்கப்புறமா நான் கிளம்புற மாதிரி கிளம்பி ரூமுக்கு வெளியே நின்று ஒட்டு கேட்டேன். 2 பேரும் அப்படியே உருகி உருகி பயங்கரமா காதல் வசனம் பேசிக்கிட்டாங்க. அப்புறம் இவளோட டைரி என் கையில கிடைச்சது. எல்லாத்தையும் படிச்சேன். அதை வச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி சாதாரணமா சொல்ற மாதிரி அவங்க லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் எல்லாம் சொல்லி 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 குத்தி கிழிச்சு பணமாக்கிக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் உள்ளுக்குள்ள துடி துடிச்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, என் வேதனை கேட்டதும் உங்களுக்கே அப்படியே கண் கலங்கிடுச்சு. ஏன்னா நீங்களும் இப்ப இந்த வேதனையில தான் இருக்கீங்க. அதான் மிஸ்டர் சிவா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா தான் இருக்கு. எனக்கு எதை நம்புறது எதை விடுறதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படி பயங்கர குழப்பமா இருக்கு. குழப்பமா தான் இருக்கும். ஆனா உங்க ஹஸ்பண்டை நீங்க வாட்ச் பண்ணுங்க. அவரோட லவ்வுக்கான எவிடன்ஸ் எனக்கு டைரி மாதிரி உங்களுக்கு ஏதாவது நிச்சயம் கிடைக்கும். தேடுங்க, பாருங்க, உண்மை உங்களுக்கே புரியும். இது என் விசிட்டிங் கார்டு.
புரிஞ்சதுக்கு அப்புறம் இதில் இருக்கிற என் நம்பருக்கு கால் பண்ணுங்க, மீட் பண்ணலாம். பூஜாவுக்கும் சந்தோஷுக்கும் முடிஞ்சா பாடம் கற்றுக் கொடுப்போம். ஓகே, பாய் விசாகா. நந்தினி வா போலாம். ஏய் ஆனந்த், வா வா. என்ன மாமா எப்படி இருக்கீங்க? 1/2 கிராம் கூட குறையாம பரம சௌக்கியமா இருக்கேன். சரிங்க மாமா. மாமா அப்புறம் இவங்க உன் வருங்கால வாழ்க்கை துணைவி கரெக்டா? மாமா எப்படி மாமா? டேய், நீ ஃபோனில் என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறேன்னு சொன்னப்பவே புரிஞ்சுக்கிட்டேன்டா. இதை கூட புரிஞ்சிக்க முடியலனா நான் என்ன பெரிய டாக்டர்? மாமா எப்பவுமே இப்படிதான், அவருக்கு ரொம்ப பெரிய மனசு. ஓகே ஓகே, விளையாண்டதெல்லாம் போதும். முறைப்படி என்ன இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். ஐ எம் டாக்டர் சிவாஜி. நான் நந்தினி. நந்தினியா? ஆமாப்பா. ஏன் ஜீவா அடிக்கடி நந்தினி நந்தினின்னு சொல்றியே, அவங்க யாரு சொல்லுப்பா. அது யாரு? உன் சொந்தக்கார பொண்ணா? அது தெரியல டாக்டர். அப்புறம் ஏன் அந்த பேரை சொல்ற? அது சாமி பேரே. மாமா ஒண்ணும் இல்ல, நந்தினின்ற பேரு அடிக்கடி என் காதுல ஒலிச்சிட்டு இருக்கிற பேரு. ஏன்பா, நந்தினிங்கிற வேற யாரையாவது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு யாரையும் தெரியாதுமா. ஆனா என்னாச்சு மாமா? இங்க ஜீவான்னு ஒரு பேஷண்ட் இருக்கான். அவன் தலையில் அடிபட்டதுலேருந்து அவன் மூளை குழம்பு போயிருக்கு. அவனை காப்பாற்றி கூட்டு வந்து நான் தான் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தேன். அவனுக்கு அவன் பேர் கூட ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஆனால் நந்தினின்ற பேரை மட்டும் எப்போவும் மந்திரம் போல சொல்லிட்டு இருக்கான். நந்தினி, நந்தினி, நந்தினி. அவனை இங்கே எல்லாரும் ஜீவான் தான் கூப்பிடுவாங்க. அது நான் அவனுக்கு வச்ச பேரு. ஏன்பா, தன்னோட பேரு கூட ஞாபகம் இல்லாத ஒருத்தருக்கு ஒரு பொண்ணோட பேர் மட்டும் ஞாபகத்துல இருக்குன்னா ஆச்சரியமான விஷயம் இல்லாது? அன்புலையும் காதல்லையும் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குமா? அப்போ நந்தினிங்கிற அந்த பொண்ணு ஜீவாங்கிற பேஷண்டோட காதலியாவோ இல்ல மனைவியாவோ இருக்கணும், அப்படித்தானே? ஆமாண்டா வக்கீல், அப்படிதான் இருக்கணும். கரெக்டா சொல்லிட்டியே. நந்தினி, 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 நந்தினி,
நந்தினி 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 ரங்க ரங்க ரங்கநாதா ரங்க ரங்க ரங்கநாதா நந்தினி 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 ஓட சொல்றேன் ஜீவா ஜீவா போ இங்க போக கூடாது போ நந்தினி ஜீவா சொல்றத கேளு போ ஜீவா எப்பா நந்தினி நந்தினி ஏய் நந்தினி போ ஜீவா சொல்றத கேளு போ நந்தினி இதுவரைக்கும் இன்னொரு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்த ஆனந்த் எப்படா திடீர்னு மனசு மாறினான்னு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா இப்போ உன்கிட்ட பேசின அப்புறம் அந்த ஆச்சரியம் போயிடுச்சு. உன்னை பார்த்த இந்த 10 நிமிஷத்துலயே நீ ஒரு அற்புதமான பொண்ணுன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க 2 பேருமே உங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கையை பறி கொடுத்துட்டீங்க. இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா உங்களுக்குள்ள ஏற்படுற பரஸ்பரம் உங்க 2 பேருக்குமே ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருக்கும். டாக்டர் டாக்டர் என்ன செல்வம், அந்த ஜீவா மறுபடியும் ஒரு மாதிரி ஆயிட்டான். தப்பிச்சு வெளியே ஓட பார்க்கறான். எல்லாரையும் அடிக்கிறான் டாக்டர். சரி, நீ அவனுக்கு வழக்கமாக கொடுக்குற இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு ரூம் போ, நான் வரேன். சரிங்க டாக்டர். சரி, நீங்கள் கிளம்புங்க. நந்தினி, நெக்ஸ்ட் சண்டே நான் திருச்சிக்கு வரேன். வந்து உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறேன். அவங்க கிட்ட கலந்து பேசி உங்கள் நிச்சயதார்த்தத்தை சீக்கிரம் முடிச்சிடுறேன். சரிங்க மாமா. ஓகே, வரோம் மாமா. அப்படி ஜீவா, மன்னிச்சிரு விசா. உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு சந்தோஷ்? ப்ளீஸ் இப்படிலாம் பேசாத விசா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அதை விட ரொம்ப கஷ்டமா இருக்கே. சாரி விசா. வர வர இந்த சாரிங்கிற வார்த்தையை கேட்டாலே ரொம்ப கடுப்பா இருக்கு சந்தோஷ். விசா, இப்படி பேசுறதுலே தெரியுது நீ என்னால மனசளவுல எவ்வளவு காயப்பட்டிருக்கேன்னு. ஆனா ஒண்ணு, பூஜாவை பத்தி நான் உன்கிட்ட சொல்லாததுக்கு காரணம் நீ தேவையில்லாம கவலைப்படவேன்னு தான். அதை தவிர வேற எந்த காரணமும் இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. நீ சொல்லாததுதான் எனக்கு கவலையா இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. நீ என் மேல முழுசா நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு நான் நடந்துக்கலையும் தான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இல்ல விசா, அது பூஜா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுல இருந்து தான் நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்திருக்க. ஆனா நான் கேக்குறப்பெல்லாம் தலைவலி தலைவலின்னு போய் சொல்லிருக்கேன்ல. அதுக்கு தான் நான் காரணத்தை சொல்லிட்டேன்ல. என் மேல இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? இது பாரு, இத பத்தி இதுக்கு மேல நான் பேச விரும்பல. சொன்ன கேளு விசா. ஹாஃப் அன் ஹவர்ல டிஃபன் ரெடி ஆயிடும் சந்தோஷ்.
தப்பு தான். நான் என்ன காரணம் சொன்னாலும் உன் மனசு சமாதானம் ஆகாது. அதனால நான் ஒத்துக்கிறேன். பூஜாவை பத்தி சொல்லாதது என் தப்பு தான். இந்த ஒரு தடவை பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சிரு. உன்னை மன்னிக்க நான் யாரு? ஏய், என்ன விசா திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்க? இது பாரு, பூஜாவை பார்த்து நான் டிஸ்டர்ப் ஆனது உண்மைதான். அதுக்கு காரணம் அவ என்னை உதாசீனப்படுத்தினது தான். அவளும் நானும் பேசி தீர்மானிச்சுதான் இந்த பெரிய முடிவே எடுத்தோம். அப்புறம் என் மேல அவளுக்கு என்ன கோபம்? எதுக்கு கோபம்? அவளுக்கு இருக்கிற அதே வலியும் வேதனையும் எனக்கும் இருக்குல்ல. அப்புறம் ஏன் என்ன மட்டும் அவன் விரோதியா பாக்குறா? ஃப்ரெண்ட்லியா ஒரு ஸ்மைல், எப்படி இருக்க சந்தோஷம்னு ஒரு விசாரிப்பு, இதுல என்ன குறைஞ்சு போயிருவா அவ? இதுக்கும் அவன் ஹஸ்பண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஸ்போர்ட்டிவ் பர்சன். இவரை என்ன தெரியும்னு அவர்கிட்ட சொன்னா கூட அவர் சந்தேக கண்ணோடலாம் பார்க்க மாட்டாரு. அவர் அந்த மாதிரி டைப் பண்ண ஆளும் இல்ல. ஆமா விசா, பூஜாவோட ஹஸ்பண்ட் சிவா ரொம்ப நல்ல கேரக்டர். இவ்வளவு அவர் எப்படி தாங்குறாரு தெரியுமா? அப்படியே தன்னோட கண்ணுக்குள்ள வச்சுதான் அவர் பூஜாவை பாத்துக்கிறாரு. அந்த வகையில எனக்கு சந்தோஷம்தான். பூஜாவுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அமைஞ்சு அவன் நல்ல விதமா இருக்காளே, அதை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. நீ தப்பா நினைச்சுட்டு இருக்க சந்தோஷ். அந்த சிவா நல்லவன் இல்ல, கூட இருந்தே குழி பறிக்கிற நம்பிக்கை துரோகி, கேடு கெட்டவன், கேவலமானவன். இது தெரியாம பூஜா அவனை நல்லவன் நம்பிட்டு இருக்கா. நீயும் அவனை நல்லவன் நினைச்சுட்டு இருக்க. என்ன விசா? ஒன்னும் இல்ல, நீ போய் ஹால்ல உட்காந்து டிவி பாரு. நான் டிஃபன் ரெடி ஆனதும் ஹாலுக்கே கொண்டு வரேன். இங்க பாரு, என் மேல கோவம் ஒண்ணும் இல்லையே? இல்ல, ஆனா இனிமே ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. நல்லதோ கெட்டதோ, கஷ்டமோ நஷ்டமோ, எதையும் என்கிட்ட இருந்து மறைக்காத. என்கிட்ட சொல்ல தயங்கிண்டு தனியா நின்னு தவிக்காத. சரி விசா. ஏய், நீ என்ன உன் ஒய்ஃபா நினைச்சு பிரச்சனைகளை பகிர்ந்துக்க வேண்டாம். அட்லீஸ்ட் என்ன உன் ஃப்ரெண்டா நினைச்சு உன் பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கோ ப்ளீஸ். சரி. நாங்க தனி கொடுத்துன வந்தது ஆசைப்பட்டோ சந்தோஷப்பட்டோ கிடையாது. என் கழுத்துல விழுந்த தாலி முடிச்சு பெத்தவாளுக்காக விழுந்து முடிச்சுதான், எனக்காக விழுந்தது. ராஜம், என்னடி இது? குழந்தைங்களை பார்த்ததுலேருந்து உனக்கு தலகால் புரிய மாட்டேங்கிறதுன்னு நினைக்கிறேன். காத்தால பண்ண வேண்டிய வேலையை இப்போ பண்ணிட்டு இருக்க, இப்போ பண்ண வேண்டிய வேலையை நான் காத்தால பண்ணுவியா? ஆமாண்ணா, விசாகாவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மனசு லேசான மாதிரி இருக்கு. விசாக்குட்டி என்ன சொன்னா? அவளா என்னை பார்த்ததும் ஓடி வந்து கட்டின்ட்டா. மாமி மாமின்னு கொஞ்சிண்டு என்னை விட்டு அந்தாண்ட இந்தாண்ட நகர மாட்டேன்னுட்டா. அப்புறம் நான் தான் கம்பல் பண்ணி, அம்மாடி சந்தோஷ்க்கு சாப்பாடு எடுத்துன்னு போமான்னு போக வச்சேன். மனசே வரலனா சின்னிக்கிட்டே போச்சு. அப்புறம் இவன் சந்தோஷம் என்ன சொல்றான்? எப்படி இருக்கானா? அவனை நான் எங்க பார்த்தேன்? நான் போறதுக்கு முன்னாடி அவனுக்கு டியூட்டி இருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். மத்தியானம் போன்ல பேசினேன். அவ்வளவு சந்தோஷமா இருந்தான். 2 நாளைக்கு அம்மா நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னுட்டான். எனக்கு இருப்பு கொள்ளல, நீங்க இங்க இருப்பேளே, அதனால எத்தனை நேரம் தான் இந்த ஹோட்டல்கள்ல சாப்பிட்டு இருப்பேள். அதான் நான் கிளம்பி ஓடி வந்துட்டேன்.
அசடு அசடு. இங்க இருந்தா அவளோட யோஜனை, அங்க போனா என்னோட யோஜனையா? என்ன ராஜம்? என்ன பண்றது, பொம்நாட்டுகள் லைஃபே இப்படித்தானே. ஆம்படியானோட இருந்தா குழந்தைகள் பத்தின யோஜனை வரும். அவ என்ன பண்றாளோ, எப்படி இருக்காளோ, சாப்பிட்டாளா கொண்டாளான்னு 1008 யோஜனை வரும்.